ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 கிட்ட இருக்கும். ஸோ எழுந்து எல்லாரும் கிளம்பியாச்சு. போன உடனே டிஃபன் சாப்பிடணும். இப்போ வந்து வீட்டில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு கோயிலில் லெமன்லாம் வச்சு கற்பூரம் காட்டிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கள் ஜேர்னியை. நீங்களும் அதை அப்படியே பார்த்துட்டு நீங்களும் எங்கள் கூட பழனி வாங்க ஜாலியாக. இதுதான் எரணியம்மன் கோயில். எங்கள் பெருங்குளத்தூரில் இது ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் வந்துட்டு நீங்கள் எங்கே வெளியூருக்கு போனாலும் சரி, இல்லை வெளியில் கிளம்புனாலும் சரி, இங்கே வந்து கற்பூரம் காட்டிட்டு லெமன்லாம் காட்டி பூஜை பண்ணிட்டு போவாங்க. எங்கள் மாமா ஓகே இப்போ பூஜை போட்டாச்சு. அந்த கோயில் அப்படியே காட்டிட்டு ஷூர் காமிச்சிடலாம். சங்கீதாக்கு பக்கத்துலேயே இருக்கு. இதுக்கப்புறம் நடுப்புற எங்கேயா டீ காஃபி சாப்பிடுவோமா, இல்லைனா டேரக்ட் டிஃபன் தான். ஓகே, டிஃபன் சாப்பிட்ணும். எனக்கு இன்னும் பசிக்கலை. இன்னொரு 1/2 அன் ஹவரில் பசிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இது விட்டிங்கன்னா 1 ஹவர் மனோஜ் பவன் ரொம்ப சீக்கிரம் வந்துருமே. மணி இப்போ தான் 6 இல்லை, இது அந்த ஒரு 99 மனோஜ் பவன். நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. ஒரு ஏர்லி மார்னிங் அப்படியே போகிறதுக்கு. டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்மியானா இல்லை, கம்பேரிட்டிவ்லி இந்த இடத்துலலாம் நம்ம இப்படி ஃப்ரீயாக போக முடியுமா? வெயில் வராத வரைக்கும் சந்தோஷமா இருக்குப்பா. வெயில் வராமல் அங்கே போயிட்டு தம்பி மாமாலாம் மொட்டை போட்டுட்டு சாமி தரிசனம் ஈவினிங் பார்த்துட்டு டயர்டாக இல்லைன்னா கொடைக்கானல் போகிறோம். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் தான் வீட்டுக்கு வரோம். எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். பழனி இதுக்கு முன்னாடி போயிருக்கியாமா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். திவ்யா, நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா? அதிகமாக பழனி போனவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. திஸ் இஸ் த பேட்மேன். போட்ட மொட்டை கூட இன்னும் முடி வளரல, அதுக்குள்ள இன்னொரு மொட்டை போட போறாரு எங்க மாமா. சாப்பிட மனோஜ் பவன் அச்சரப்பாக்கம் வந்திருக்கோம். அதில் ஏர்லி மார்னிங் ட்ராவல்னால எல்லாருக்கும் சீக்கிரம் பசி எடுத்துருச்சு. அவன் மட்டும் வடை வாங்கிட்டா. அந்த வடையை யாரும் டச் பண்ணக்கூடாதான். யாரும் சாப்பிட்டு நல்ல ஒரு இட்லி. நெக்ஸ்ட்டு தோசை சொல்லியிருக்கோம். மசால் தோசை, பன்னீர் தோசை, இந்த தோசை ப்ளெயின் தோசை. பூரி சொன்னோம் எக்ஸ்ட்ரா. ஓகே, சாப்பிட்டுட்டு பார்ப்போம். நாங்கள் இப்போ காவேரி ஆறை தாண்டுறோம்.
அப்புறம் ஒரு நல்ல ஒரு நெல் வயல், அதுக்கு நடுப்புற நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ். சூப்பராக இருக்கும். ஃப்யூச்சரில் சீக்கிரமாக கட்டலாம். நம்ம இப்போ மலையை சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோங்க. இந்த மலையெல்லாம் ஏன் கோயில் கட்டாமல் விட்டாங்கன்னு தெரியலையே. நைஸ். இந்த மலை பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? வெள்ளக்கட்டி மலையா? எங்க அக்கா பேர் வச்சது. பழனி வந்த உடனே செம்ம பசி எல்லாருக்கும். அன்னபூர்ணின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் மீல்ஸு. அது கூடயே சப்பாத்தி வந்துடுச்சு. மீல்ஸ் கூட வந்தது மோர், பாயாசம், ரசம், வத்த குழம்பு, சாம்பார், கூட்டு எல்லாமே இருந்துச்சு. மஷ்ரூம் பிரியாணி வாங்கினோம். ஆனியன் ரைத்தா சைட் டிஷ். இது வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். மஷ்ரூம் 65 சூப்பராக இருந்துச்சு அது. ஓகே, இப்போ நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். வாங்க ரூம் டூர் பார்க்கலாம். ரூம் டூர் சீரீஸ். வாங்க வாங்க. சொல்லுமா, இப்போ நீ எங்கே இருக்க? நான் இங்கே பழனி கோவில் கிட்ட வந்திருக்கேன். நான் சூப்பர் வந்திருக்கேன். ஸ்ரீ கணேஷ் என்ற ஒரு ஹோட்டலில் நாங்கள் இருக்கோம். ஆமாம், ஸ்ரீ கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான் நம்ம இப்போ தங்கியிருக்கோம். இப்போ தங்கியிருக்கோம், பார்க்கலாம். ஓகே, இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரான ஒன்று டேபிள் சேர். ஒரு டேபிள், 2 சேரு. இதே டைமில் வந்து இங்கே வந்து கெட்டில் இருக்கு. ஆமாம், கெட்டிலும் கொடுத்துட்டாங்க. கப்பு, சுகர், மில்க் பவுடர், டீ பவுடர், சுகர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட். அப்புறம் வந்து சோப்பு, இது வந்து ஷாம்பு. ஷாம்புவா இது? ஷாம்பு கொடு. ஸ்ரீ கணேசன் சோப்பு, ஷாம்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட பாட்டில்ஸுங்க. இது மட்டும்தான் அவங்களது. அடுத்து அப்படியே வந்தோன்னா பெரிய காட்டு, டிவி. 3 பேர் படுக்கிற மாதிரி. 3 பேர் தாராளமாக படுக்கலாம். பக்கத்தில் வந்து ஒரு சின்ன டேபிள் ஏதாவது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிவி இருக்கு. ஆமாம், இங்கேயும் கொஞ்சம் ஷெல்ஃபு மாதிரி வச்சுருக்காங்க. ஏதாவது இந்த ஷெல்ஃபு கூட அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, வுட்டில். நல்லா இருக்கு. வந்துட்டு பொருளுங்க வர்றவங்க வந்து தேவையான பொருளுங்க. ஓகே. ஆமாம், எங்களோட ஐட்டம்ஸையும் நாங்கள் கீழே எடுத்து வச்சுருக்கோம். வியூ பாயிண்ட் இங்கே இருந்து பார்க்கலாம். பார்க்கணும்னாக்கா நல்லா இது அவுட் சைட்லாம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, ரெஸ்ட் ரூமும் ஓப்பன் பண்ணி காட்டிடலாம். யாராச்சும் நல்லா இருக்கு, யாராச்சும் தங்குறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நல்லா இருக்கு. ரெஸ்ட் ரூமும் நல்லா பெருசாக இருக்கா? இதுதாங்க ரெஸ்ட் ரூம். ஓகே, நல்லா டீசெண்டாகவே இருக்கு. யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸாக இருக்குன்றதுக்காக தான் இது நாங்கள் சொல்கிறோம். நல்லா இருக்கு. கோவில் எதிர்க்கவே இருக்கு. அந்த விங் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எதிர்க்கவே. ஆமாம், அப்படியே நம்ம பழனியோட வெஞ்ச் ஸ்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டே தான் வந்து இந்த ஹோட்டல் இருக்கு, லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்து இங்கே பாருங்க, நம்மளோட பழனி முருகர் எப்படி ஜொலிக்கிறாரு, மலை மேலே ஜொலிக்கிறாரு அப்படியே. இது வந்து வெஞ்ச் ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் வியூ.
நமக்கு. பகல் என்னும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல அதுவாக உங்களுக்கு இப்போ வந்து அந்த சைடு ஒரு லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, லைட் வெளிச்சம்லாம், அது வந்து படிகேட்லாம் போகிறது. அண்ட் இங்கே வந்து பழனி வெஞ்ச் ஸ்டேஷன் போகிற இடம். மார்னிங்கில் காட்டுறோம், உங்களுக்கு இன்னும் சூப்பராக தெரியும். கைஸ், இதுதான் அந்த விஞ்சு மேலே ஏறுறது. இது என்ன ஒரு நெகட்டிவ் சொல்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னாக்கா, மேலே ஏறும்போது ரொம்ப மேடாக இருக்கிறதால ஒரு மாதிரி கேராக இருக்குது, அன்ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஒரு 2-3 ஹார்ஸ் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே நீங்கள் சாமி பார்த்தீங்கனாலே சீக்கிரம் பார்த்துலாம், இங்கே வெயிட் பண்ணுறதை விட. அந்த ஒரே ஒன்று தான் நெகட்டிவ். இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். இந்த வேலன் டெம்பிள் வியூ அண்ட் கணேஷன் இது ரெண்டுமே ஒரே இது தான். இது வந்து பக்கத்தில் இருக்கும், ஜஸ்ட் அந்த விஞ்ச் ஸ்டேஷனுக்கு பேக் சைடில். இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி. இதுதான் நம்ம சரவண பவன் ஹோட்டலோட மார்னிங் ஃபுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லு. நிஜமாவா? ரிவ்யூ ஓகேவா? ஓகே, சரி நம்மளும் சாப்பிட்லாம் அப்போ. நல்லா இருக்கு. எப்படிமா இருக்கு திவ்யா, நீ சொல்லு. மாமா வந்து இந்த இட்லி வந்து ஸ்பெஷல் ஊரில் செய்யப்பட்டது. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கு, ஆனால் எனக்கு மட்டும்தான் புளிக்குதான்னு. ஆமாம், சரவண பவன் பழனியில் வந்தோம். இட்லி மட்டும் புளிக்குது கைஸ். ஒரிஜினல் சரவண பவன் இல்லை, அது இங்கே சரவண பவன் இதுதான் ஒரிஜினல், வேறு சரவண பவன் இல்லைல்ல. நாங்கள் அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு கீழே இருக்கிற முருகன் டெம்பிள் ஆவினங்குடி வந்திருந்தோம். வந்துட்டு அங்கே சாமி கும்பிட்டோம். ஆல்ரெடி வந்துட்டு மலை மேலேயும் வந்துட்டு போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இதுவும் வந்துட்டு இது ரொம்ப வந்துட்டு மேலே இருக்கிற மலை கோயிலை விட இதுதான் பழமையான கோயில், 3ஆம் படை அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கேயும் ஒரு குழந்தை குளத்தை தான் முருகர் இருந்தார். ஆக்சுவலி நாங்கள் மலை மேலே வீடியோ கவர் பண்ணி உங்களுக்கு காட்டணுன்ட்டு பிளான் பண்ணோம். பட் மேலே வந்து மொபைல் ஃபோன்ஸ் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு போன ஃபோனெல்லாம் கீழே டெபாசிட் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஸோ அதுக்கு கீழேயே இந்த மார்க்கெட் இருக்குது. எவ்வளோ அடடா, நல்லா வெயில் அடிக்குதுங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 10:30 தான் இருக்கும். ஆனாலும் என்ன வெயில்டா சாமி. நடந்து வந்து அப்படியே மலையடி வாரத்துக்கே வந்துட்டோம். மீனாட்சி பவன் ஜூஸ் குடிக்கலாமா? ஐஸ்கிரீம் கடைக்கு வந்தோம், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். மலை கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான பாத்து இது வழியாக தான் எல்லாரும் போவாங்க. கீழே இங்கே ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்குது. நான் இந்த சைடாக ஒரு ரூட்டு போகுது. ஸோ இங்கே பாருங்கள், வேட்டூர் டெம்பிள் இந்த சைடும் போகலாம்.
ஃபைனலாக நம்ம அந்த மலாடி வாரத்துலேருந்து ரூம் நோக்கி கிளம்பிட்டோம். அதுக்கு அங்கே ஃப்ரீ பேட்ரி கார் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே ஏறி நம்ம கிளம்பியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பழனி ட்ரிப்பு சூப்பராக முடிஞ்சுது. இப்போ நம்ம ஒரு சின்ன கொடைக்கானல் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க எல்லாருமே. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். சில்வர் ஃபால்ஸ், இதுதான் சில்வர் ஃபால்ஸா? சில்வர் ஃபால்ஸ். அந்த இடத்துல அப்படியே ஓரமாக சம்மர் கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு. மழை வேறு சாரல் எடுத்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்க, சுட சுட சுண்டல், கார்ன், சூடா மேகி, மிளகா பஜ்ஜி இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம்.